Hi friends, welcome to TMW Honda. நான் உங்கள் சங்கர் பேசுகிறேன், ஃபவுண்டர் ஆஃப் TMW குரூப்ஸ். ஓகேங்களா, இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னு பார்க்குறோம்னாக்கா வண்டி Activa 6G தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த Activa 6G வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ரிவ்யூ எல்லாம் போட்டுருக்கோம், போய் பாருங்கள். பட் இதோட வண்டி என்னன்னாக்கா நீங்கள் வண்டி வாங்கியிருக்கீங்க, இந்த வண்டி வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சர்வீஸ் வந்திருக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து என்ன வந்திருக்கு, செகண்ட் சர்வீஸ் வந்திருக்கு. 6000 கிலோமீட்டர்ஸ் வந்து வண்டி ஓடி இருக்குது. ஓகே, இந்த வண்டிக்கு நம்ம ஆயில் எவ்வளோ சேஞ்ச் பண்ணணும், எப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு வீடியோ வந்து சிம்பிளாக சொல்ல போகிறேன், ஒரு ஆயில் சேஞ்ச் பண்ணி வந்து தான் சொல்ல போகிறேன் இதில் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா இந்த ஹோண்டாவுடைய ஆயில் இது. ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயிலில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எவ்வளோ போடணும்னா பார்த்தீங்கன்னாக்கா 550 ml ஆயில் போடணும். சரிங்களா, பட் இந்த ஆயில் நீங்கள் 550 ml ஆயில் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆயில் வந்து டவுன் பண்ணணும், பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஆயில் டவுன் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ண ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, வண்டி வந்த உடனே ஆயில் இருக்கா ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே தெரிஞ்சிடும், ஃபுல்லாக டிப்ஸ்டிக்கெல்லாம் கூட இருக்காது. அப்படி பாருங்கள், ஆயில் இருக்கா இல்லைன்றது ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆனோடனே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து ரன்னிங்கில் விடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் ரன்னிங்கில் விடுங்க. அப்படின்னா ஒரு சைலன்சராக ஒரு நார்மலாக வந்து ஒரு கை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரேச்சர் ஆகிற அளவுக்கு இருக்கணும். அப்படின்னா இது ஹீட் ஆகக்கூடாது, வார்ம் அப் ஆகணும்னு சொல்லுவாங்க. இது ஆனோடனே நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா, இங்கே வந்து ட்ரெயின் போல்டு இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் போல்டு. சரிங்களா, இந்த ட்ரெயின் போல்டு, இந்த ட்ரெயின் போல்டு வந்து 12 சைஸ் இருக்கும். இந்த ட்ரெயின் போல்டு வந்து நீங்கள் கழட்டிட்டு வந்து ஆயில் வந்து ஃபுல்லாக எடுத்துருங்க. ஓகேங்களா, ஃபுல்லாக ஆயில் வந்து எடுத்துருங்க. இந்த ஆயிலை ஃபுல்லாக எடுத்துகிட்டு பின்னாடி நீங்கள் என்ன பண்ணால், இந்த வண்டி வந்து பெண்ட் பண்ணி எடுக்கிறாங்க இல்லைங்களா, அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்கள் பெண்ட் பண்ணி எடுக்கிறீங்க ஃபுல்லாக அப்படின்னாக்கா இதுக்கு வந்து 600 ml ஆயில் போட்டுருங்க. இல்லை நான் பெண்ட் பண்ணுறது இல்லை, நான் அப்படி நார்மல் டவுன் பண்ணி தான் போடுறேன்னாக்கா 550 ml தான் ஆயில் இதுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. இதில் இன்னொரு விஷயம் என்னக்கா, இப்போ வந்து நம்ம ஆயில் டவுன் பண்ணிட்டோம். ட்ரெயின் போல்டு போடும்போது கம்பல்சரி ட்ரெயின் போல்டுடைய வாஷர் வந்து கம்பல்சரி சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா, ஆமாம், அதனுடைய வாஷர் வந்து இந்த வாஷரை வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து ட்ரெயின் போல்டு வாஷர் இருக்கும். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி சேஞ்ச் பண்ணுங்கள் சர்வீஸ்க்கும். இந்த ஏன்னா இது வந்து அலுமினியம் வாஷர், இது பல்ஜி ஆடும் நம்ம டைட் பண்ணும்போது. அதனால் இந்த வாஷர் வந்து கம்பல்சரி சேஞ்ச் பண்ணிவிடுங்க ஒரு வாஷரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிப்ஸ்டிக் ஓரிங் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள், இல்லைனா தேவையில்லை. ஓகேங்களா, லீக்கேஜ் ஏதாவது இருந்தால் மட்டும் பண்ணுங்கள், இல்லைனா தேவையில்லை. ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டு. சரி சார், இப்போ நீங்கள் ஆயிலெலாம் போட்டு பின்னாடி நெக்ஸ்ட் என்ன பண்ணால் ஆயில் லெவல் செக் பண்ணணும். ஆயில் லெவல் செக் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி அதே மாதிரி வண்டியில் ஆயிலில் போட்டு பின்னாடி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து ரன்னிங் விட்டுட்டு அதுக்கடுத்து வந்து நீங்கள் என்னக்கா ஒரு கேப் பண்ணிவிட்டு ஆயில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும். இதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இது இருக்கு இல்லைங்களா, இது வந்து இப்போ ஒரு த்ரெட்டு பண்ணக்கூடாது, ஒரு இப்படி டிப் பண்ணணும். இப்போ நம்ம டிப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எங்கள் ஆயில் பார்த்திங்கன்னா தெரியுது, ஆயில் இருக்குது இது ஃபுல்லாக. சரிங்களா, இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் லெவல், இது வந்து மினிமம் லெவல். இதுக்குள்ளே ஆயில் இருக்கணும், எப்போயுமே இந்த பிட்வீனில் இருக்கணும் ஒருவேளை. ஓகேங்களா, அதனால் ஆயில் சேஞ்ச் பண்ணுறது இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆயில் சேஞ்ச் எதுக்காக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து ஆயில் சேஞ்ச் டைம் டு சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கம்பெனி ரெக்கமெண்ட் பார்த்தீங்கன்னா 5500 6000 கிலோமீட்டர்ஸ் வந்து ஆயில் சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3000 கிலோமீட்டர்ஸ் பண்ணுறதுனா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அர்லியர் பண்ணுறதால தப்பே கிடையாது. பட் லேட்டராக வந்து கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வண்டிகள் வந்து 2500 3000 கிலோமீட்டர்ஸ் ஆயில் சேஞ்ச் பண்ணிடுறோம். பட் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லேட்டராக ஆல்ரெடி கம்பெனியாக கொடுத்துருக்கிறதுனால கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா லேட் பண்ணாதீங்க, அதுக்கு முன்னாடி கூட பண்ணிக்கோங்க, நல்லது தான் விஷயங்கள்னு சொல்லிட்டு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் என்னோட ஆயில் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இதுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஆயில் எவ்வளோ போடுதுன்னு பார்த்தீங்கன்னா 550 ml தான் ஆயில் போடணும். சரிங்களா, அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருந்தால் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அது டிப்ஸ்டிக்கில் இருக்கும் எவ்வளோ எம்எல் போடணுன்றது. அது உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது சரியாக தெரியல. 0.5 இருக்குது இல்லைங்களா, இங்கே இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா, இதை பார்த்து கூட நீங்கள் கன்ஃபியூஷன் பண்ணிக்கலாம். அப்படின்னா 550 ml போட்டால் போதும் ஆயில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கிற வரை உங்களுடைய விடைபெறுவது உங்கள் சங்கர்.